Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் இந்த புதிய வாரத்தில் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to meet you all in this new week again. யூடியூப் மூலமாக, லைவ் டிவி மூலமாக, ஆர்க் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். I also welcome and greet everyone watching this service through YouTube channel and also through Live TV and Arc TV. கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு இடைப்படுவாராக. May the Lord minister with us even today. இந்த காலையிலே நாம் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். Let us wait in the presence of the Lord with a desire and a thirst. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் குயவன். Lord, you are our potter, Lord. நாங்கள் உம்முடைய கரத்தில் வெறும் களிமண்ணப்பா. Lord, we are just clay in your hands, Lord. நீர்தான் வனைய வேண்டும், Lord, you நீர்தான் உருவாக்க வேண்டும். Lord, you should mold us and form us, Lord. ஆண்டவரே, Lord, இன்றைக்கு உம்முடைய தயவுள்ள சித்தமும் உம்முடைய திருவுள நோக்கமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, even today we commit ourselves that a great purpose and plan be done in our life, Lord. ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள், சித்தங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும். Lord, open our hearts today that we may understand your purpose, your will, your plan and your purpose, everything through your word, Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. தொடர்ந்து 180 நாட்களில் வேதத்தை வாசிக்கிறதற்கும் 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்ப்பதற்கும் தேவன் அளித்து வருகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to continue the reading Bible in 180 days and also for continuing the meditation of 180 devotions from Proverbs. கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்மோடு இடைப்படுவாராக. May the Lord minister even today with us. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஆயத்தம் பண்ணும்படி உட்கார்ந்த பொழுது, As I was waiting in the presence of God to prepare for today's devotion, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திரும்ப திரும்ப என் மனதில் ஆண்டவர் வேறு ஒரு கோணத்தில் ஆண்டவர் பாடம் சொல்லி கொடுக்கறத நான் இன்றைக்கு கவனித்தேன். I found that the Lord was again and again bringing me to Proverbs 3 and verse 9 and he was teaching me a lesson in another perspective. நீதிமொழிகள் 3:9. Proverbs 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase.
கர்த்தரை கனம் பண்ணு. Honor the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கர்த்தரை கனம் பண்ணுகிற பல விதங்களில் ஒரு விதம் தான் நம்ம கவனித்தோம். அது நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுப்பதின் வாயிலாக. So one of the ways of honoring God, that is what we were meditating so far, by giving. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் இதில் இந்த கொடுப்பதை குறித்த 7 சத்தியங்களை நான் ஒரு நாள் உங்களோடு பேசினேன். So one day I spoke about the 7 truths about giving. அடுத்ததாக தேவனை கனம் பண்ண 4 விதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் பேசினேன். And next day I spoke about 4 ways to honor God. கடந்த சனிக்கிழமை பேசும்போது ஆபேலின் கொடுத்தலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அப்படின்னு நம்ம கவனித்தோம். In the last class we also saw we learned from lessons from Abel's giving. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நாம் இதுல கொஞ்சம் இன்னும் ஆழமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறபடி நாம் உள்ள செல்லலாம். So let us again get into more deeper as the Lord leads us into this. இந்த கொடுக்கிறதை குறித்து நம்ம கவனிக்கும்போது when we see about giving, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை பாருங்களேன். Exodus chapter 10 verses 24 to 26. யாத்ராகமம் 10 24 ல இருந்து 26. Exodus 10 verses 24 to 26. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். Then Pharaoh called to Moses and said, go serve the Lord, only let your flocks and your herds be kept back, let your little ones also go with you. அப்போ மோசே அதற்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ஒரு குழம்ப கூட நாங்க விட்டு வைக்க மாட்டோம்னு சொல்லிடுறாரு. So here Moses says that we will not even leave a hoof behind. ஆடு மாடு குழம்ப கூட ஒரு எலும்ப கூட விட மாட்டோம்ன்றாரு. So even we will take all our livestock and everything, we will not even leave behind a bone. ஏனென்றா எங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் எங்கள்கிட்ட கொடுத்த அந்த ஆடு மாடு தான் இருக்கு, அதுல இருந்து தான் நாங்க கொடுக்கணும். So it's because the Lord has given this livestock and cattle and flocks to worship God. So only from that we can worship our God. அதுல முக்கியமான வார்த்தை என்ன கவர்ந்தது என்னன்னா, அந்த 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில the important word that attracted me, you can find in verse 26, the last part. இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார். He said, even we do not know with what we must serve the Lord until we arrive there. பாருங்க, இந்த பார்வோன் முதல்ல என்ன அவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுகிறான்னா, கர்த்தரை ஆராதிங்க, ஆனால் நீங்கள் கையில் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, நீங்கள் வெறுங்கையாக போய் ஆராய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லுகிறார். So this Pharaoh first suggested, you can go and worship your God, but you have to go empty handed. அர்த்தம் என்னன்னா, what does it mean? கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொருள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன். You leave behind all the substance that the Lord has given me so that I will have it under my control. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. So you alone can go. மோசே என்ன சொல்றாருன்னா, the Moses says here, எங்களையும் நாங்கள் ஆண்டவர் கொடுப்போம், we will give also ourselves to the Lord. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொருளையும் நாங்கள் ஆண்டவர் கொடுப்போம். We will also offer and give the substance the Lord has given us. நிறைய பேர் ஆராதனையில் தங்களை கொடுக்க விருப்பமாக இருப்பாங்க, தங்களுடைய பொருட்கள் அவங்க பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. There are many people who are willing to give themselves to the Lord during the worship, but they always give their substance under the control of Satan. ஒரு பகுதி கர்த்தருக்கு, இன்னொன்னு தங்களுக்கு. One part to God and other part to themselves. மோசே சொல்லல, இல்ல மொத்தமே கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். But Moses said everything should be controlled by God. அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, what is more surprising here? சொல்றாரு, எங்களுக்கு அவருக்கு என்ன கேட்பாரு எங்களுக்கு தெரியாது. So he says we don't know what he will ask from us. ஆகவே எங்களுக்குடைய எல்லாவற்றையும் நாங்க கொண்டு போவோம். Therefore we will take whatever we have with us. எங்களை கர்த்தர் ஆராதனை செய்யும்படி போக விடுன்னு சொன்னாரு, நாங்க மொத்தமா தான் போவோம். So the Lord has asked you to deliver us to worship the Lord, so we will go as a whole. தேவன் தெரிந்து கொள்ளட்டும் எது அவருக்கு வேண்டும்னு. Let God choose what he wants. தேவன் தெரிந்து கொள்ளட்டும் எப்பொழுது வேண்டும்னு சொல்லி. Let God choose when he wants it. தேவன் தெரிந்து கொள்ளட்டும் எவ்வளவு வேணும்னு சொல்லி. So let God choose it how much he wants. அப்போ நாங்க தெரிந்து கொள்ள மாட்டோம். We will not choose it. அப்போ இதுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப என்ன அழுத்தின ஒரு காரியம் என்னன்னா, நாம கொடுக்கறதுல தேவனுக்கு உன்னுடைய பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு கொடுக்கிறதுன்னு வரும்போது நாம அல்ல,
தேவனே தீர்மானிக்க நாம இடம் கொடுக்கணும். So when it says honor the Lord with all your possessions, it means that we should not choose the things that we are supposed to honor the Lord, but let God choose what we are supposed to give him. எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்மானிக்கட்டும். Let God decide and choose what to give, when to give, and how much to give. ஆபிரகாமினுடைய கொடுத்தலை நீங்க பாப்பீங்களானா, When you read about giving of Abraham, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை பார்ப்பீர்களானா, if you read Genesis chapter 22 first 3 verses, அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் 2ஆம் வசனத்துல, நீ என்ன பண்ணணும்னா உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். Here verse 2 says, take now your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you. நீங்க கவனித்தீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. முதலாவது அவர் சொல்றாரு, எதை நீ கொடுக்கணும், உன் மகனை கொடுக்கணும். So here he says some 3 characteristics. First, what are you supposed to give? You are supposed to give your son. ரெண்டாவது எப்போ கொடுக்கணும், இப்போ கொடுக்கணும். Next, when are you supposed to give? You are supposed to give it now. எங்க கொடுக்கணும், where to give. நான் சொல்றேன் உனக்கு, நீ போ எந்த மலையில செலுத்தணும்னு நான் உனக்கு சொல்றேன். I will tell you the mountain on which you are supposed to offer. இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற காரியம், the thing I am going to discuss today, தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிற அனுபவத்திற்குள்ள நம்ம வரணும். So we should come to an experience of spirit led giving. ஏன் இஷ்டத்துக்கு நான் கொடுத்தேன், it's not that I gave out of my own wish. எனக்கு விரும்பினதை ஏன் அளவுல நான் கொடுத்தேன். I gave whatever I liked or in the quantity which I want. எங்க கொடுக்கணுமோ கொடுத்தேன். wherever I wished I gave it. அப்படின்னு மனம் போன போக்குல கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமானது கிடையாது. So giving according to our wish is not pleasing to God. மனப்பூர்வமா கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. The Lord says you have to give wholeheartedly. ஆனா என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் எல்லாம் சொல்றாரு. நான் உன்னை நடத்துவேன், அதன்படி நீ கொடு. But what to give, where to give, how much to give, how to give, that I will lead you. இன்றைக்கு காலையில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஆவியானவரால் நடத்தப்பட்டு நாம் கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம போகணுன்றத கர்த்தர் விரும்புகிறார். So today, this morning, the Lord desires that we have to go into an experience of being led by God in giving. நீ ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans 8:14 says, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, these are sons of God. நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். I truly believe நம்முடைய கொடுத்தலிலே கூட ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். the Lord also leads us even in our giving. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆவியானவரால் நடத்தப்பட்டு நம்ம கொடுப்போமானால் நிச்சயமாகவே அது கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்கும். If you give being led by the Holy Spirit, then that will surely honor the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. காயின் தான் இஷ்டப்படி கொடுத்தான். Cain gave on its own. கொடுக்காம இல்லவன். It's not that he did not give, கொடுத்தான், but he gave. தான் இஷ்டப்படி கொடுத்தான். But he gave on its own. ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. But the Lord did not accept it. கர்த்தருக்கு அது பிரியமா இல்ல. It was not pleasing to God. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் நிராகரித்தார்னு போடுறார். We read the Lord rejected Cain and his offering. ஆனால் ஆபேல் கர்த்தருடைய விருப்பத்தின்படி கொடுத்தான். But Abel gave offering according to the desire of God. ஒரு நடத்துதலால் அவன் கொடுக்கிறான். He gave out of a leading. முடிவு என்னன்னா அவன் காணிக்கையும் அவனையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். And the end was the Lord respected Abel and his offering. இன்றைக்கு நாம கொடுக்கறத குறித்து நம்ம எவ்வளோ கேட்டிருக்கலாம், நம்ம அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகணும். So we have already read and learned, heard many things about giving, but today we should have an experience of having God's leading in giving. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. 3 காரியங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன். I want to share 3 things with you. ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம். So it is an experience of spirit led giving. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. 1 Chronicles chapter 28 first 2 verses. அங்கே முதலாவது தாவீது கோத்திரங்களின் தலைவர்கள், பிரதானிகள், பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி
எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் அவன் கூடி வர செய்கிறான். So here first David summoned all the officials, all the commanders, all the people, all the officials together. இரண்டாம் வசனத்தில் பார்த்தா Verse 2 says, அவர்கள் நடுவில் தாவீது எழுந்து நின்று சொல்லுகிறாரு, David rose amidst them and says, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதில் நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தம் பண்ணினேன். Here David rose to his feet and said, listen to me, my brothers and my people. I had it in my heart to build a house as a place of rest for the ark of the covenant of the Lord, for the footstool of our God, and I made plans to build it. தேவனுடைய பாதபடி தங்க ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். He says, I had it in my heart to build a house as a place of rest for the ark of the covenant of the Lord, for the footstool of our God, and I made plans to build it. ஆனால் நீங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்பீங்களானா? But if you read verses 11 and 12 in the same chapter, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியில் முடிகிறது கர்த்தருடைய 13ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். So here it says, then David gave his son Solomon the plans for the portico of the temple, its buildings, its storerooms, its upper parts, its inner rooms, and the place of atonement. He gave him the plans of all that the Spirit had put in his mind. He gave all the plans that the Spirit of God put in his mind. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். This word is very important. அதாவது என் மனதில் கட்டணும்னு நான் திட்டம் பண்ணேன்னு அவர் முதல்ல சொன்னாலும் அவர் சொல்றாரு, என் மனதில் எப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. Though he says in the beginning that I had a desire in my heart to build a temple for the Lord, but later he says this thought came into my mind being put by the Spirit of God in my mind. நான் யோசிக்கல, இது ஆவியானவர் தான் இந்த விருப்பத்தை எனக்குள்ள உண்டாக்குனார். I did not think about this, but the Lord and the Spirit of God himself gave this plan and desire in me. பிரியமானவர்களே, ஒன்றை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். My dear ones, you have to understand something. நம்முடைய தேவன் நம்முடைய இருதயங்களிலே விருப்பங்களை உண்டாக்குகிற தேவன். Our God is a God who gives a passion and a desire in our hearts. ஒரு நல்ல வசனம் இருக்கு, நீங்கள் சங்கீதம் 37:4 வாசிப்பீர்களானால். If you read Psalm 37:4, சங்கீதம் 37:4, Psalm 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delight yourself also in the Lord, and he shall give you the desires of your heart. இது தமிழ்ல மொழிபெயர்ப்பு நான் வாசித்து பார்த்த வரைக்கும் சரியான மொழிபெயர்ப்பா எனக்கு தெரியல. So as far as I know, as far as I read, the translation in Tamil is not the correct way. சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? You know what is the correct translation? உன் இருதயத்தில் எழும் விருப்பங்களை கர்த்தரே தருகிறார். The Lord himself give you the desires of your heart. In other words, இதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அது எப்படி போட்டிருக்குன்னா, he will give what your heart should desire. நிறைய பேர் என் இருதயம் விரும்புறதெல்லாம் கர்த்தர் செய்வார்னு சொல்லி இது விளக்கம் கொடுக்குறாங்க. அது தப்பு. Many people give an explanation saying that whatever my heart desired the Lord will do. அப்படி சொல்லல. Not that way. இருதயத்தின் விருப்பத்தையே கர்த்தர் தான் தர்றாரு. So it is God who gives the desire of your heart. இதர் இது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு வசனம் பிலிப்பியர் 2:13 வாசிக்கலாம். So you can read a verse in Philippians 2:13 to confirm this verse. பிலிப்பியர் 2:13 பாருங்க. Philippians 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். For it is God who is producing in you both the desire and the ability to do what pleases him. அப்ப விருப்பத்தை உண்டாக்குறவர் யாரு? So who is the one who gives the desire? சொல்லுங்க. தேவன். It is God.
அந்த விருப்பத்தை தேவன் உண்டாக்கி இருப்பாரானால் அந்த செய்கையையும் தேவன் நிறைவேற்றி முடிச்சிருவாரு. So if the Lord has given you that desire, then the Lord will also fulfill that work. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என் விருப்பத்தையே நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க. Today many people feel sad that the Lord is not fulfilling the desire. அவங்க ரொம்ப ஏமாற்றத்தில் இருக்காங்க. They are totally disappointed. என் விருப்பத்தெல்லாம் கர்த்தர் செய்வாருன்னு சொல்லியிருக்கு, அம்மா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. It says that the Lord will do all my desires, but he is not doing at all. அப்படி கிடையாது. Not that way. என் விருப்பத்தை கர்த்தர் தரணும். The desire should be given by God. அந்த விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். The Lord gives the desire and தருகிறார்ன்றத உண்டாக்குகிறார்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். so the Lord produces the desire. எனக்குள்ள விருப்பங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். He is the one who produces the desire in me. இப்போ காரியத்துக்கு நான் வர்றேன். Let me come to the subject. அதாவது தாவீதுனுடைய இருதயத்துல இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை அல்லது திட்டத்தை தேவனுடைய ஆவியானவர் உண்டாக்கினார். So the Spirit of God gave a passion or a desire and a plan to construct the temple of God in the heart of David. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அதை தொடர்ந்து Now what happened after that? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் If you come to 1 Chronicles chapter 29 2 முதல் 4 வசனங்களை பாருங்களேன். verses 2 to 4. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மரவேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். Now for the house of my God I have prepared with all my might gold for things to be made of gold, silver for things of silver, bronze for things of bronze, iron for things of iron, wood for things of wood, onyx stores to be set, glistering stones of various colors, all kinds of precious stones, and marble slabs in abundance. 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா Verse 3 says, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். Moreover, because I have set my affection on the house of my God, I have given to the house of my God over and above all that I have prepared for the holy house my own special treasures of gold and silver. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கொடுத்த குவாண்டிட்டியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. When you look at the quantity that he gave, it is really too much. அதாவது நீங்க 6ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, if you read verse 6, அந்த வம்சங்களின் பிரபுக்கள், இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களின் பிரபுக்கள், 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்கள் எல்லாம் மனப்பூர்வமா கொடுத்தது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, when you see what is the quantity that was given by the family leaders, the leaders of the tribes of Israel, the generals and the captains of the army and the king's administrative officers, அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டா, you know how much they gave? 5000 தாலந்து பொன்னு கொடுத்தாங்களாம். They gave 5000 talents of gold. அது அர்த்தம் என்ன? 188 டன். So it is 188 tons of gold. அப்புறமா 16000 தங்க காசு, அப்படி அதாவது 10000 கோல்ட் காயின்ஸ். அடுத்தது 16000 தாலந்து வெள்ளி, அப்படின்னா 375 டன் சில்வர். So next they gave 10,000 talents of silver, which is 375 tons of silver. அது மாத்திரம் இல்ல, and not only that, 18000 தாலந்து வெண்கலம்னு போட்டிருக்கு. அப்படின்னா அது 675 டன் பிரான்ஸ் கொடுத்திருக்காங்க. So next it says 18,000 talents of brass, which is 675 tons of bronze. அது மாத்திரம் இல்ல, லட்சம் தாலந்து இரும்பு கொடுத்திருக்காங்க. And next they gave 100,000 talents of iron. அதுடைய வெயிட் எவ்வளவுன்னு கேட்டா 3750 tons of iron. So it weighs around 3750 tons of iron. நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. So it is really awesome when you look at it. வாஸ்தபோது யோசித்தேன். So when I read it, I thought, இப்போ நம்ம இவ்வளவு பெரிய ஒரு ஆலயம் கட்டுறோம், we are building a big church. இந்த ஆலயம் கட்டுறதுக்கு மொத்த ஸ்டீல் 1800 டன் ஸ்டீல் தேவைப்படுது. So the total amount of steel that is required is 1800 tons. ஆனா தாவீது தான் ஆலயத்தை கட்டுறதுக்கு 3750 டன் இரும்பு மாத்திரம் கொடுத்திருக்காரு. But here David gave 3750 tons of iron alone for the construction. அதாவது அவருடைய சேவகர்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. So all his servants gave them. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச காரியம், see, it's not about the amount. இது நான் அந்த இதுக்கு முக்கியம் கொடுக்கல, அந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்கல. So I'm not giving importance to the amount and the quantity. தாவீது டன் கணக்குல கோல்டு, டன் கணக்குல சில்வர், அவர் சொல்றாரு, இது நான் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சதையும் கொடுத்துட்டேன்,
என்னுடைய தனிப்பட்ட விதமான பர்சனல் வெல்த்தை கூட நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன். So here David says, whatever I stored up for this temple I gave, and also I've also given all my personal thing that I've stored up for me. அப்போ இது எப்படி கொடுக்க முடிந்தது அப்படின்னு கேட்டா, So how was he able to give this? அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள உண்டாக்கின விருப்பத்தினாலே. He says, because the plans that the Holy Spirit has put in my mind. முதலாவது காரியம், First thing, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு வாஞ்சையை உருவாக்குகிறார். the Spirit of God gives a passion. ஒரு வாஞ்சையை உருவாக்கி கொடுக்க பண்ணணும். So the Spirit of the Lord gives a passion and makes us to give. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. பாருங்க, உடனே நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand something. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காக படைக்கிறார், அவனை ஏற்படுத்துகிறார். God makes and creates every person for a specific purpose. இந்த உலகத்துல எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. So there are much requirements in this world. எல்லா தேவையையும் ஒரே மனிதன் நிறைவேற்றவே முடியாது. One single person cannot meet all the needs. எல்லா தேவையையும் ஒரே சபை நிறைவேற்றவே முடியாது. One single church cannot fulfill all the needs. தேவன் ஒவ்வொருவருக்கென்று அவங்க மூலமா நிறைவேற்ற வேண்டிய அல்லது பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவைன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. God has set some need which some person or specific person ought to fulfill. அப்போ அந்தந்த மனிதர்கள் தேவ ஆவியானவரால் கரெக்டா நடத்தப்பட்டா, அவர் கரெக்டா ஒவ்வொரு தேவைக்கு நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள யூஸ் பண்ணி அவங்களுடைய ரிசோர்சஸ் ஆண்டவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. So when they are led by God, when they are led by the Spirit of God, the Lord will use them correctly to distribute the resources to that particular need. அப்போ நம்ம அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானால் நம்முடைய இருதயத்தை அவர் எந்த நோக்கத்துக்காக நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை கரெக்டா ஆண்டவர் வந்து அழகா ஸ்டூவர்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு உதவி செய்வார். So if we give heed to him, he will correctly and lead us in a steward way to distribute whatever that he has given for that purpose. சில வேளையில பாருங்க, நம்ம அந்த ஆண்களை வந்து ஷாப்பிங் போக விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் அது. Sometimes if we let men go to shopping, it is really a problem. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தேவைனே ஒழுங்கா தெரியாது. Because they don't know what they need actually. பார்க்கறதெல்லாம் வாங்கி மொத்தமா சேர்த்து இருக்கிறதே திரும்ப வாங்கி சேர்த்து வச்சிருவாங்க. So they will buy whatever they see and they will just add on things whatever they have. அப்ப வீட்ல எல்லாம் திட்டும் வாங்குவாங்க. So they will be scolded at home. இது இன்னும் 2 மாசத்துக்கு சேர்த்து வச்சிருக்க, திருப்பி கொண்டு வந்து 3 மாசத்துக்கு வாங்கி வச்சீங்கன்னா கெட்டு போய்டாதா? I have already stored up this for other 2 months, but you have got it more than what is required. சில பேர் உப்பு கம்மியா கிடைக்குது சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. So some people will get salt because it is very cheap. அவங்க சொல்லுவாங்க இந்த உப்பை காலி பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும். They say it will take 1 year to empty all these salt. இதையா வாங்குவாங்க? So will someone get this? அந்த பணத்துக்கு அவசரமான ஒரு முக்கியமான ஒன்று இருக்கும், அதை விட்டு வந்துட்டீங்களே. So but you have left the important thing that we required for that money. அவர் சொல்லுவாரு, கம்மி விலையில போட்டான், டிஸ்கவுண்ட்ல தான் வாங்கிட்டு வந்துட்டேன். He says this is very cheap and a discount price, that is why I got it. நான் சொல்லுவேன், சில வேளையில வீட்டம்மாட்ட கேட்டாதான் என்ன தேவை எவ்வளவு தேவைன்னு கரெக்டா தெரியும். So only when you ask the homemaker, they will say what is required and what quantity it is required. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய மன விருப்பங்களை ஆவியானவர் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, கரெக்டாக நம்முடைய பேஷன்ஸை வந்து ஆண்டவர் உருவாக்கி அதற்கேற்ற பகுதியில் திசையில் நம்ம கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். So even a spiritual life, when we commit ourselves to the leading of the Spirit, He will correctly create that passion in us and lead us in the path to fulfill that purpose. அல்லது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ரிசோர்ஸஸை நம்ம வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். Otherwise we will start wasting the resources the Lord has given us. எனக்கு இதில் ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, So what was much grieving here? தாவீதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆவியானவர் எனக்கு கொடுத்த கட்டளையின்படியே நான் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு எனக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துருச்சு. David says, I have a passion and a desire in my heart according to the plan that the Lord and the Spirit of the Lord put in my mind. அதுக்காக என்னால் இயன்ற மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டேன் நான். So therefore I have collected and gathered whatever is possible by me. ஆனால் நல்லா கவனிங்க, but listen carefully. அவருடைய மகனாகிய சாலமோனை பாருங்களேன். When you look at his son Solomon, அப்பா பட்ட பிரயாசம் அவர் பட வேண்டியதே இல்லை. It is not necessary for him to labor so much like his அப்பா father. எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சிட்டாரு. His father has already stored up everything for that. அவருடைய ஊழியக்காரர்கள் ஏராளமா தாராளமா டன் கணக்குல வந்து கொடுத்துட்டாங்க. And all his servants and ministers, they have also given in tons and lakhs of things. அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தாரு, நீ இப்படிதான் கட்டணும்னு எல்லா அப்பா பிளான்ஸ் எல்லாம் பையன்ட்ட
கொடுத்துட்டாரு. So the Lord has also revealed the plan of that making, and the father have also given all the plans to his son. ஆனா வேதனை என்ன தெரியுமாங்க? But what is much grieving here? இவ்வளவு பணமும் இவ்வளவு வெள்ளியும் இவ்வளவு பொன்னையும் வச்சிருந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை மாத்திரம் கட்டல, விக்கிரகங்களுக்கு கூட கோயிலையும் சேர்த்து கட்டிட்டான் தெரியுமா? So but this Solomon, who had so much of wealth, so much of gold and silver, he not only constructed the temple for God, but he also constructed altars for other gods. ஏன் தெரியுமா? You know for what? தேவனுடைய ஆவியானுடைய நடத்துதலுக்கு அவன் காத்திருக்கல. Because he did not wait for the leading of the Spirit. பணம் இருக்குன்னா இஷ்டத்துக்கு கொடுத்துறது இல்ல. So it's not that if you have money you can give it for everything. இஷ்டத்துக்கு செலவழிக்கிறது இல்ல. It's not that you can spend it lavishly. ஒவ்வொன்றிலையும் கேட்கணும், ஆண்டவரே இதுல உம்முடைய நோக்கம் இருக்கா, உம்முடைய சித்தம் இருக்கா, இதுல தான் நான் செலவழிக்கணுமா, இப்படி தான் நான் இருக்கணுமா ஆண்டவரே அப்படி நம்ம கேட்டு கேட்டு செய்யும்போது பாருங்க ஆண்டவர் கரெக்டா நம்மளை கைட் பண்ணுவார். We should ask God in each and everything, Lord, should I invest in this, should I spend for this, should I do it for this purpose? Only when we ask and do it, the Lord will lead us correctly. பாருங்க இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அவன் கட்டின இதெல்லாம் ரொம்ப சிலதான் வேதனையா இருக்கும். So having so much of money, when you see whatever he constructed, it would really be painful. தனக்குன்னு அரண்மனை, he built a palace for himself. பார்வோனின் மகளுக்கு அரண்மனை, a palace for Pharaoh's daughter. 1000 பெண்களை தங்க வைக்கிறதுக்கு தனியா அந்தப்புறம். So it is a place to keep other 1000 concubines there. என்ன வேதனைங்க இது? So it is really painful. அப்பா சேர்த்து வச்ச எல்லா சம்பாத்தியத்தையும் இவர் செலவழிக்கிற விதத்தை பாருங்க. See the way he is spending all the substance that is being stored by his father. ஒன்று நம்ம அறிந்து கொள்ளணும், ஆவிக்குரியவர்களாக கர்த்தர் நமக்கு எவ்வளவு வேணா தரலாம். So being spiritual people, the Lord would have given us so much of things. நம்முடைய மன விருப்பங்கள் மாம்சத்தின்படி போய்டக்கூடாது. But our desire and passion should not be taken away by our flesh. ஆவியானவர் நம்முடைய மன விருப்பங்களை நமக்கு தரணும். The Lord, the Spirit of God should give us that passion. நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருந்தால் உன் இருதயத்திற்கு வேண்டிய விருப்பங்களை கர்த்தரே கொடுப்பார். If you delight yourself in the Lord himself give you what you should desire. கர்த்தரே கொடுப்பார். He himself will give you the desire. அந்த விருப்பத்தை நாம பர்சியூ பண்ணணும். And that desire we are supposed to pursue. நான் எப்படி தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, so how to give by being led by the Spirit? முதலாவது சொல்வேன், ஆவியானவர் விருப்பத்தை உண்டாக்கி அதை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். First I tell you, the Spirit of God gives us a passion and leads us to give. நாம எல்லாருக்கும் ஒரே விதமான விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்க மாட்டார். The Lord will not give us the same kind of passion and desire for everyone. ஒரு சிலருக்கு ஒரு பகுதியில அந்த ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் தனியாத தாகத்தையும் தருவார். So the Lord will give us specific passion and desire in specific ministry or specific part. இன்னொருவருக்கு வேற ஒன்று இருக்கும். So for the other people something else. ஒன்னு நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand one thing. ஒருவருக்கு ஒரு பகுதியில விருப்பம் இருக்கு, அவங்களை கொண்டு கர்த்தர் உன்னை கட்ட வைக்கிறார் அப்படின்னும் போது அவங்களை கொண்டு கிரியை செய்து அவர்களை கொண்டு நிறைவேற்றுகிறார் அப்படின்றதுக்காக நம்ம விருப்பத்தை அவர் செய்யலையேன்னு சொல்லி நமக்கு மனசு வருத்தப்படக்கூடாது. So just because the Lord is using another person to do that, to fulfill that desire and purpose of God, we should not say that the Lord is not using myself for that purpose. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, if you consider a house, அதுல ஏராளமான பகுதிகள் இருக்கு. there are many parts and portions in it. முக்கியமான மெயின் வீடுன்னு ஒன்னு இருக்கு. So there's a center house. அதுக்கப்புறம் இன்டீரியர்னு ஒன்னு இருக்கு. You have something called interior. அதுக்கப்புறம் மேலே செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. There are things that to be done on the roof. வெளியில கட்ட வேண்டிய காம்பவுண்ட் இருக்கு. There is a compound wall that to be constructed outside. கேட்னு ஒன்னு இருக்கு. There's something called gate. எல்லாருமே வேற வேற வேலைக்காரங்க ஒவ்வொரு வேலையும் செய்றாங்க. So it is each person who does all these works. இப்ப நம்ம ஒரு ஆலயம் கட்டிட்டு இருக்கோம். We are constructing a church now. சில புது டர்ம்ஸ் எல்லாம் நான் இப்பதான் படிச்சுக்கிறேன். Only now I learn new terms. அதுல என்ன சொல்றாங்க? They say there பல ஏஜென்சிஸ் வேலை செய்வாங்க அப்படின்றாங்க. They say there are many agencies that will come and work here. என்ன ஏஜென்சி அப்படினு கேட்டா, if you ask about what agency, சிவில் இன்ஜினியரிங் ஒரு ஏஜென்சி. So there's an agency for civil engineering. ஆமா, பிளம்பிங் தனி ஏஜென்சி. There's a certain agency for plumbing. ஏர் கண்டிஷனிங் தனி ஏஜென்சி. There's a separate agency for air conditioning. ஃபயர் ஃபைட்டிங் தனி ஏஜென்சி. There's another agency for fire fighting. எலக்ட்ரிக்கல் தனி ஏஜென்சி. So there's another agency for electrical. இது எல்லாம் கூடி சேர்ந்தாதான் கட்டடம் முடியும். Only when all come together the construction will be fulfilled. தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான். The kingdom of God is also of same sort. பல ஏஜென்சிஸ் வேலை செய்யுது. Many agencies work together. ஒருத்தருடைய அழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் சபை மாத்திரம் நடத்திட்டு இருப்பாங்க. So one would be having a calling of leading the church alone. இன்னொருத்தரை பாத்தீங்கன்னா மிஷனரி மூவ்மெண்ட் நடத்திட்டே இருப்பாங்க. Another would be leading missionary movement. இன்னொருத்தரை பாத்தீங்கன்னா மர்சி மினிஸ்ட்ரி, வெறும் இரக்க ஊழியங்கள், அதாவது இந்த அனாதை ஆசிரமங்கள், விதவைகள் வீடுகள், திக்கற்றவர்
அவர்களுக்கான அது மாதிரி ஒரு ஊழியம் அவங்களுக்கு இருக்கும். So another one will have mercy ministry. They will run charitable trust. They will take care of orphans and fatherless and widows. சில பேர் பார்த்தா இவாஞ்சலிஸ்டிக்கா இருப்பாங்க. அவங்க வந்து ட்ராக்ட்ஸ் மினிஸ்ட்ரி, காஸ்பல் மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி இப்படின்னு வெறும் சுவிசேஷ ஊழியமா அவங்க செய்வாங்க. Some people will be doing evangelical ministry. They will take care of all the evangelism, gospel preaching and tract ministry, all other kinds. இந்த மாதிரி பல ஊழியங்கள் இருக்கு. So there are many kinds of ministries. நம்ம நினைக்க கூடாது, We should never think. ஒரு சபை நடத்துறவங்க நினைக்க கூடாது வெறும் சபை மட்டும் தான் கட்டணும், மிஷினரிக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. So a person who is constructing a church should never think that we should only construct a church. We should not spend it for missionaries. மிஷினரி செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட், அங்கெல்லாம் கொடுக்காதீங்க. So it is no use of giving to missionaries. It is waste. அப்படி சொல்லக்கூடாது. You should not say so. மிஷினரி இருக்கிறவங்க என்ன நினைக்க, எதுக்கு சர்ச்சை கட்டிட்டு இருக்கீங்க, வேஸ்ட், இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு 1000 மிஷினரி கொடுக்கலாம். So missionaries should not think that while you're constructing a church, rather than constructing a church, you can give this money to 1000 ஏப்பா missionaries. இங்க முதல்ல 10,000 பேர் சேர்ந்தாதான்ப்பா 1000 பேர் கொடுக்க முடியும். So only if there are 10,000 who are only if 10,000 gathers here, you can give it to 1,000 people there. விளங்குதா உங்களுக்கு சொல்றது? Can you understand it? ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து அங்க கொடுக்காத, இங்க கொடுக்காத, இங்க கொடு, அங்க கொடுன்னு சொல்லக்கூடாது. So one should not say about other, don't give it here, don't give it there, give it to this one, give it to that one. இன்னொரு கூட்டம் எழும்பும். There will rise another group. சும்மா மிஷினரி எது கொடுக்குறீங்க? Why you are giving only to missionaries always? ஏழைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க. There are many poor who struggle even for food. அங்க கொண்டு போய் கொடுங்க. You can go and give them. சில பேர் இந்த அறியாம கமெண்ட் எழுதும்போது இப்படிதான் கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. When people write comments unaware, it will be really this way. சர்ச்சை கட்டி என்ன பண்ண போறீங்க? What are you going to do by constructing a எவ்வளவு church? பேர் வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. There are many people who don't have a house. வீட்டை கட்டி கொடுங்க. You give them houses. ஒரு 100 வீடு கட்டி கொடுங்க. You build 100 houses. See, everybody cannot fulfill every need. எல்லாருமே எல்லா பணியையும் செய்ய முடியாது. எல்லா பணியும் அவசியம். All work is necessary. ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தை ஆண்டவர் ஒவ்வொரு தேவைக்காக ஏவுவாரு. But the Lord will rise up people for each group for each purpose. உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். For example, I will tell you. இப்போ வந்து சிவில் இன்ஜினியர் சொல்றாரு வச்சுக்கிடுங்க. So if you say the civil engineer is saying so. ஏங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கான்கிரீட் தாங்க முக்கியம், உள்ள போடுற இந்த பிளாஸ்டிக் பைப்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் வெளியே தூக்கி போடுங்க. So if they say only concrete is important in construction, take away all the plastic pipes that are put in, you just throw it away. பிளம்பிங் வராரு. Plumbers. எதுக்குங்க இந்த கொண்டு போய் கான்கிரீட்ல இத்தனை லட்சத்தை கொண்டு செலவு பண்றீங்க? பைப்பை முதல்ல வாங்குங்க. So if plumber come and say, why are you spending so much in concrete? Just buy pipes first. ஏர் கண்டிஷனிங் சொல்றாரு, பைப்பை வாங்கி வச்சுட்டா போதுமா, உள்ள குழுன்னு இருக்க வேணாமா, ஏசியை முதல்ல வாங்குங்க. So air conditioning agency will come and say, so is it enough if you get pipes alone? Get the air conditions first. எலக்ட்ரிக்கல் வராரு, இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே, கரண்ட் இல்லாமல் ஏதாவது ஓடுமா? So முதல்ல எலக்ட்ரிக்கலுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. So electrical people will come and say you spend so much, but without electricity can something work? So you spend first on ஃபயர் ஃபைட்டிங் வராரு. Next come the firefighting. ஏதாவது இருக்கா உங்களுக்கு? Do you have any sense? பில்டிங்கா முக்கியம். So is building enough? பாதுகாப்பு தான் முக்கியம். Protection is very important. முதல்ல ஃபயர் ஹைட்ரண்ட் வாங்குங்க. So first get the fire hydrant. நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, So if you calculate everything, இந்த எல்லா ஏஜென்சியும் தேவை. we need all these agencies. ஆனா என்னன்னா, But what is that? ஆண்டவர் இந்த ஒவ்வொரு ஏஜென்சிக்குன்னு ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தை என்ன பண்றாருன்னா விருப்பத்தை உண்டாக்குறாரு. The Lord gives a passion to each crowd of people to work for that certain agencies. அத்தனை பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃபயர் ஹைட்ரண்ட் மட்டும் வாங்கி வச்சாங்க வச்சுடுங்க. So if all come together and get the fire hydrant alone, பில்டிங் இருக்குமா? so will there be a building? அத்தனை பேரும் சேர்ந்து பிளம்பிங்ல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணா, So if everyone come together and focus on plumbing alone, தங்குறதுக்கு வீடு இருக்குமா? will you have a house to live? தேவன் ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயத்தை ஒரு காரியத்துக்காக ஏவுவார். So the Lord will stir up their hearts towards a passion. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார் நம்முடைய கொடுத்தல் அப்படின்னு சொல்லும்போது, தேவனே என்னுடைய மனது விரும்புறதெல்லாம் இல்லை, என் மனதின் விருப்பத்தையே நீங்க தாங்க. So when you say the Lord, the Spirit will lead us a passion to give, it means that Lord, not whatever my heart desires, but Lord, give the thing that what should my heart desire. ஆண்டவரே என் மனதுல விருப்பத்தை நீங்களே உண்டாக்குங்க. Lord, you create that desire in my heart. அப்படி நம்ம கர்த்தருக்காய் காத்திருப்போமானால், So if we wait on the Lord with that ரொம்ப aspect, ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பாருங்க, சில காரியங்களுக்காக
கொடுக்கும்படி என்ன பண்ணுவார்னா அந்த விருப்பத்தை உண்டாக்குவார். So the Lord will create a passion, a desire to give for that purpose. நீங்க அந்த உண்டாக்கப்பட்ட, ஒருவேளை உங்களால் எல்லா ஊழியத்தையும் நீங்க வளர்க்க முடியாது, தாங்க முடியாது. Maybe you will not be able to support and take care of all the ministries. நீங்க அதுக்காக you don't have to be guilty. So you don't have to be guilty. நீங்க அதுக்காக நீங்க ரொம்ப குற்ற மனசாட்சியில் இருக்க வேண்டாம். You don't have to be guilty for that. நான் தவறா கொடுக்கறேனோ, So am I giving in a wrong way? இல்ல, கர்த்தர் உன்னுடைய மன விருப்பத்துல என்ன உண்டாக்கணுமோ அதை உண்டாக்குவார். அந்த தேவையை, இன்னொரு தேவையை கர்த்தர் யார் மூலமா சந்திக்கணுமோ அதையும் கர்த்தர் சந்திப்பார். So the Lord will give a passion, a desire for which you have to meet the need. The Lord will also give the passion for the next need in some other people. அப்ப ஆவியானவர் நாம கொடுக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் விருப்பத்தை உண்டாக்கும்படி நாம இடம் கொடுக்கணும். So when we say that the Spirit will give us to will stir us to give, it means that we have to give room for them to give a passion in us. இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிறது அப்படின்றதான் அர்த்தம் என்ன? So second, what is Spirit-led giving? இரண்டாவது காரியத்தை கர்த்தர் எனக்கு காமிச்சாரு. The Lord showed me the second thing. நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. அது பெரிய அதிகாரம், அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம் அதுல. So you note down Ezra chapter 1 first 6 verses. அங்கே அந்த கோரேஸ் ராஜா அவன் ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. So here it is said about King Cyrus. 1ஆம் வசனத்துல verse 1, கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே the Lord stirred up the spirit of Cyrus, king of Persia. அவன் சொல்லுகிறான், நம்ம எருசலேம்ல போய் நீங்க திரும்ப இந்த உடைக்கப்பட்ட அதாவது இந்த நேபுகாத்நேச்சார் உடைச்சு போட்ட ஆலயத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா திரும்ப கட்டணும். So here he says you have to return back to Jerusalem and build the temple that is being broken down by Nebuchadnezzar. 5ஆம் வசனத்துல வாசிப்பீர்களானா, verse 5 says, அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். Then the heads of the fathers' houses of Judah and Benjamin and the priests and the Levites with all whose spirits God had moved arose to go up and build the house of the Lord which is in Jerusalem. 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 6 we read, அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். And all those who were around them encouraged them with articles of silver and gold, with goods and livestock, and with precious things besides all that was willingly offered. இந்த கோரேஸ் ராஜா என்ன செய்திருக்கிறார்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஏவினதுனால நேபுகாத்நேச்சார் களவாடி கொண்டு வந்தான் பாருங்க, அத்தனை ஆலய பனிமுட்டுகளையும் திருப்பி கொடுத்து விட்டான். எடுத்துக்கோங்க. So here this King Cyrus, since the spirit of the Lord has stirred up in his heart, he gave all the things that has been looted by Nebuchadnezzar, gave back to them Israelites. நான் முதலாவது சொன்னேன், first I told you, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறார்னா, நம்முடைய இருதயத்துல விருப்பத்தை உண்டாக்கி கொடுக்க பண்ணுகிறார். So first the spirit of the Lord will give us a passion in our heart to give. அதை நீங்க உணர்ந்து கொடுக்கும்போது அது உங்களுக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். So when you understand and realize and give, that will be a blessing to others as well. ரெண்டாவது, செகண்ட், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு கொடுக்கும்படி ஒரு ஏவுதலை உங்களுக்கு தருவார். செகண்ட், the spirit of God gives us a prompting to give towards something. ஒரு ஏவுதல், நமக்குள்ள ஒரு ஏவுதலை தருவார். He will give us a prompting to give to something. The spirit of God not only gives you a passion to give, he gives you a prompting. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நீங்க முன்ன பின்ன யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதற்குள்ள ஒரு ஏவுதல், ஒரு ஊந்துதலை உள்ள தந்து நீ இதற்கு கொடு என்று சொல்வார். So this will be very interesting. You would have not even thought about it earlier, but the Lord will stir up something. He gives a prompting inside you to give towards something. இந்த எருசலேமின் ஆலயம் கட்டப்படுவதற்கு, திரும்ப கட்டப்படுவதற்கு கோரேஸ் ராஜாவின் இருதயத்தை ஆவியானவர் ஏவுகிறாரு. ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஏவுகிறாரு. அவங்க கொடுத்த அந்த ஆலயத்தை திரும்ப நிறுத்துறாங்க. So here the Lord stirred up the heart of King Cyrus, and also he stirred up the heart of people so that they can rebuild the temple that was being broken down. இது முதல் முறை அல்ல. This is not the first time. நீங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதை நீங்க பார்ப்பீங்களானா, if you read how the tabernacle was constructed, நீங்கள் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. if you come to Exodus 35:21, அங்கே வாசிக்கிறோம், எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ
அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். Then everyone came whose heart was stirred, and everyone whose spirit was willing, and they brought the Lord's offering for the work of the tabernacle of meeting, for Lord's service, and for the holy garments. நீங்கள் அதே 35ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் பாருங்க. If you read verse 26 of same chapter, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள். and all the women whose hearts stirred with wisdom spun yarn of goat's hair. 36ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் பாருங்க. Chapter 36 verse 2. பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்யும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். Then Moses called Bezalel and Aholiab and every gifted artisan in whose heart the Lord has put wisdom, everyone whose heart was stirred to come and do the work. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It was really amazing. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகளை கொடுக்கிறதுக்கு ஒரு ஏவுதல் வந்திருக்கு சில பேருக்கு. So some people got a stirring or a prompting to give towards holy garments. சிலருடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் என்ன ஏவுனார்னா அவங்க தச்சு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ஏவுதல் தந்திருக்கிறார். So in some people the Lord gave a stirring to, with wisdom to spin. அதே போல நீங்கள் இந்த பெசலியல் போன்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க காணிக்கையா பணமா கொடுக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவ்வளவு சித்திர வேலைகளை செய்யறதுக்கு தேவ ஞானமும் ஒரு ஏவுதலும், தமிழ்ல எழுப்புதல்ன்ற வார்த்தை கூட எழுதியிருக்கு, இருதயத்தாண்டு எழுப்பி அதை செய்ய வச்சிருக்கிறார். So and also people like Bezalel and Aholiab, the Lord also, they did not give money, but the Lord brought a stirrup in them, or the Lord revived their heart, that they did work out of their heart. அப்பனா கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறதுக்கு ஏவ வல்லவர். So the Lord, the Spirit of the Lord is also able to prompt. கொடுக்கிறது என்பது எல்லாமே பணம் தான் அர்த்தம் கிடையாது. So when you give, it is not only money always. சில பேர் பொன்னு வெள்ளி எல்லாம் கொடுத்தாங்க. Some people gave gold and silver. சில பேர் கையில வேலை செய்யறதையும் ஏவுதல் அடைஞ்சு செஞ்சிருக்காங்க. Some people also gave the work of their labor. சில பேர் பாத்தீங்கன்னா பெசலியல் போல பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க. So some people also gave like planning and execution like Bezalel. அவ்வளவு அழகாக சிஸ்டமேட்டிக்கா வேலைகளை செய்திருக்காங்க. They have done this work systematically. எல்லாமே எப்படி நடந்ததுன்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலால. All this happened only by prompting of the Holy Spirit. அன்பானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஏவுதலை தந்து கொடுக்க பண்றாரு. So even today the Spirit of the Lord gives us a prompting or a stirring so that we can give it to God. எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு நல்லா இந்த சின்ன அனுபவத்துல நான் தைரியமா சொல்வேன். With a small experience I can say boldly, நிறைய இருக்கிறதுனால கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட கூடாது. அது நடக்கவே நடக்காது. we should never think that since because they have so more they can give, that will never happen. அந்த ஆவியானவருடைய ஏவுதல் ஒருவருக்கு இல்லைன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. If the prompting or stirring of the Spirit of God is not in them, they will never give. அந்த ஆவியானவர் ஒருவரை ஏவணும். The Spirit of the Lord should stir up. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய நடத்துதல் உம்முடைய விருப்பத்தின்படி நான் கொடுக்கணும். Lord, in my life I should give according to the passion that you lead me. ரெண்டாவது உம்முடைய ஏவுதலின்படி நான் கொடுக்கணும். I should also give according to the prompting that you give. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சில வேளையில எனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுவாரானா அதற்கு அளவே கிடையாது. Sometimes I know if the Spirit of the Lord stirs up, there is no limit for that. நான் எத்தனையோ சாட்சிகளை என் லைஃப்ல நான் சொல்ல முடியும். I can tell you many testimonies in my life. எத்தனையோ முறை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினதினால் எவ்வளவோ நான் கொடுத்திருக்கிறேன். So many times since the Spirit of the Lord has moved me in my heart, I have given so much. அந்த நேரம்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுமே எனக்கு இல்லாத அளவுல கூட எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணி கொடுத்திருக்கேன். So even in those times I have given emptied entirely so that I don't have anything. ஆண்டவரே அடுத்த வேளைக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது, அப்படியே எடுத்து கொடுத்திருக்கேன். I don't know what to do for the next meal, but I have given everything for them. நான் சொல்லுவேன் அது நானா கொடுக்கல. It is not myself who gave it. மாம்சத்துல கால்குலேட் பண்ணி நான் கொடுக்கல. It is not I who calculated my flesh and gave it. ஆவியானவர் நடத்தினாரு, அப்படியே கொடுத்துட்டேன். But the Spirit of the Lord led me and I gave it. முடிவு என்னன்னா, and the end was, நான் எந்த காரியத்துக்காய் கொடுத்தேனோ அதுவும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. So it was also a blessing for them for which I gave it. அதே வேளையில அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். And because of that I was also blessed. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி. I have also heard many testimonies likewise. நேற்றுக்கு ஒரு சகோதரன் வந்திருந்தார். Yesterday a brother came here. அவர் மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன், அங்க ஒரு மிஷனரியாக இருக்கிறார். So he is a missionary in Madhya Pradesh. நல்ல ஒரு சபை வைத்திருக்கிறார். He has a good church there. அவர் தன்னுடைய மகனுடைய விஷயமாக அவர் சென்னைக்கு வந்திருந்தார். So he came here to Chennai regarding his son. எங்கள் குடும்பத்துக்கு நல்ல தெரிந்த ஒருவர்.
He is a very familiar person to our family. அவர் வந்து அப்பாவை குறித்து ஒரு டெஸ்டிமனி சொன்னார். So he told a testimony about our father. நேற்றுக்கு ஜெபம் பண்ணும்போது முடிஞ்ச எல்லாரையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன டெஸ்டிமனி சொன்னார். So yesterday after service when I was praying he told me this testimony. பல வருஷங்களுக்கு முன்பாக அப்பா வந்து மத்திய பிரதேஷ்ல அவங்க சபைக்கு போயிருக்காங்க, அவங்க ஆலயத்துக்கு போயிருந்தாங்க. Many years ago our father went to their church in Madhya Pradesh. அவங்க வீட்டில் தான் தங்கி இருந்தாங்க. Our father stayed in their house. அப்போ அவங்களுக்கு ஒரு சிறிய மகன், அப்போ அவனுக்கு 7 வயசா என்னமோ நினைக்கிறேன். So he had a very small kid. He was 7 years old. அப்போ அந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப நாளா வந்து டாடி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டே இருந்தான். So he was asking for a cycle to his daddy for a long time. அந்த சைக்கிளை வந்து அவங்க அப்பா இல்லை எனக்கு இப்போ வாங்க முடியாது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. So his father was telling we cannot get it now, we will get it later, I will get it later, and he was saying so. அப்போ அன்றைக்கு அப்பா அங்கே போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. That day our father went to their house. அப்போ அந்த பையன் சொன்னானா தாத்தா வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவார் சைக்கிள். So that kid told, grandfather will get me a cycle for sure. பாஸ்டர் தாத்தா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. Pastor grandfather will get me a cycle for sure. நான் ஜோம் பண்ணியிருக்கேன். I have prayed for it. அப்போ அவங்க அப்பா சொன்னாரா, father said, பாஸ்டர் வந்தா வாயை திறக்க கூடாது, சைக்கிள் வாங்கி கொடுன்னு எதுவும் அவர் வந்த உடனே தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? See, if pastor comes you should never open your mouth or trouble him for getting a cycle. சரின்னு ஒத்துக்கிட்டானா. He also accepted it. அப்பா வந்திருக்காங்க வீட்டுக்கு. So our father went there. வந்து உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவரை கூப்பிட்டு, பிரதர் இந்த பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாராம். So our father went there, he sat there for some time, then he called that pastor and gave some money and said, get this kid a cycle and give the money. அந்த பிரதர் பாஸ்டர் எப்படி உங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னு தோணுச்சு, இவன் இதான் சொன்னானா உங்ககிட்ட? So that brother asked, pastor, how do you know that you want to get a cycle for this kid? Did he tell anything? அப்பா சொன்னாங்களாம், அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே என் மனசுல இவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு என் மனசுல ஒரு ஏவுதல் இருந்துச்சு, அதான் நான் வாங்க சொன்னேன். So then father says, once I stepped into this house I had a prompting in my heart that I should get a cycle for this kid, so I gave this. இதை போல எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். I can tell so many testimonies like this. அன்பானவர்களே, my dear ones, ஆவியானவர் கொடுக்கிறது கூட ஏவுகிற தேவனாய் இருக்கிறார். Our spirit of God also gives us a prompting to give. ஹல்லேலூயா, hallelujah. ஏற்கனவே ஒரு சாட்சி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். I have already shared a testimony. சில வருஷங்களுக்கு முன்னால, some years ago, நம்ம சபையில் ஒருத்தர் வந்து ரொம்ப பலவீனமாக அவர் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். So one of a believer of a church, he was admitted in CMC hospital, who was very sick. அப்போ வெல்லூரில் ஒரு மீட்டிங்காக அப்பாவை அழைச்சிருந்தாங்க. So they invited our father for a meeting in Vellore. அவங்க அந்த மீட்டிங்காக ஆவடியிலேருந்து காரில் ஏறும்போது, so when father started in his car from Avadi to Vellore, ஒருவர் வேகமா ஓடி வந்தார். So a person came fast. பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க பாஸ்டர். He said, pastor please make a prayer. சரி, அப்பா காரை விட்டு இறங்கி அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு father got down from the car and prayed for him. திரும்ப ஏறும்போது பாஸ்டர் ஒரு ஆஃபரிங் வச்சுக்கிடுங்க, எனக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சு, வச்சுக்கிடுங்க பாஸ்டர்னு சொல்லி. So again that person gave offering since he was being stood up by the Lord. சரி, அப்பா வந்து அதை வாங்கிட்டு அது என்னன்னே பார்க்கல, பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாங்க. So father got the cover, he kept in his pocket, he did not even notice that. அப்போ இவங்க அந்த மீட்டிங்க்கு போற வழியில திடீர்னு இந்த மனிதன் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, இந்த சிஎம்சில தான் அட்மிட் ஆக போறேன்னாரு, இவர் அங்க இருக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு அப்போது இவரை வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். So on the way to Vellore, father suddenly remembered, see a person is already admitted in Vellore hospital, so shall we go and meet him, visit him? So he made a call to him. அப்போ பார்த்தா, அம்மாப்பா சார் அட்மிட்டடாக இருக்கேன், நாளைக்கு தான் எனக்கு ஆப்ரேஷன். He said, yes pastor, I am admitted here, tomorrow is the surgery. அப்போ அப்பா சொன்னாங்களா, சரி நான் வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன் பிரதர், போகிற வழி தானே, நான் வந்துட்டு போயிடுறேன். So pastor said, see I will come and pray, it is on my way, so I will come and make a prayer and leave. அப்போ அவங்க உள்ளே போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. So father went there and prayed for him. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரா, அந்த பாக்கெட்டில் உனக்கு ஒருத்தர் அங்கே காரில் ஏறும்போது ஒரு கவர் கொடுத்தாருல, அது அப்படியே அவர் கொடுத்துருன்னு சொன்னார். So as the father was praying, the Lord told him, see someone gave you a cover as he was getting in the car. அது உள்ள ஒரு ஏவுதல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. It's just a prompting in himself. அப்பா அந்த பாக்கெட்டில் கையை விட்டு அந்த கவர் என்னன்னே தெரியாது, அது எடுத்து பிரதர் இதை வச்சுக்கிடுங்க உங்க செலவுக்கு. So father don't know what was there in that cover. The father took that cover and just gave it for his expense. அவன் பாஸ்டர் எல்லாம் காசெல்லாம் இருக்கு பாஸ்டர், வேணாம் பாஸ்டர் அப்படி எவ்வளவோ சொல்லியிருக்காரு. So he refused, pastor I no need all this money pastor. நீங்க வந்ததே பெரிய காரியம், நீங்க காசெல்லாம் கொடுக்காதீங்க. It's a great thing that you have come all the way to pray. ஆனா அப்பா இல்ல பிரதர் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. But father said have this money and he left. அவர் என்னை சந்தித்த போது சொன்னாரு, when he met me he said,
அவருடைய கம்பெனியில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாங்களாம் இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி. So in his company, they have sanctioned a certain amount for the hospital expenses. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவருடைய தேவைக்கு கரெக்டாக ஒரு 10,000 ரூபாய் மாத்திரம் இல்லையாம். But the thing is, like, he was short of 10,000 rupees for his need. அடுத்த நாள் அதை வந்து ஆப்ரேஷனுக்கு அவங்க கட்டணுமா. Next day, he has to pay for that surgery. யார்கிட்ட போய் கேட்கறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த மனுஷன் அந்த பெட்டில் உட்காந்துட்டு அவர் ரொம்ப வேதனையோடு இருந்திருக்கிறார். So he don't know where to go, whom to ask, and he was sitting with such a sorrow in his bed. அப்பா போனாங்களா, கவரை கொடுத்தாங்களா? When father went and gave the cover, அந்த கவரில் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? you know how much was there in the cover? 10,000 ரூபாய். It was correctly 10,000. அவர் கண்ணீர் வடிச்சு சொன்னார், He told me with tears in his eyes. சார் என்னுடைய தேவை அறிஞ்ச ஆண்டவர் கரெக்டாக கொண்டு வந்தார் சார். Pastor, the Lord who knows my need correctly brought father here. உண்மை என்னன்னா அப்பாக்கே தெரியாது அது எவ்வளோன்னு. The truth is that father himself don't know how much was there. நான் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் ஆவியானவர் யாருக்கு எப்பொழுது எதை எங்கே கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏவுதலை தருவார். So even until today, the Spirit of the Lord will give us as a prompting as how, where, when and how much to give. ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொடுக்கிறது அப்படின்றது என்ன? So what do you mean by being led by the Spirit of God? முதலாவது விருப்பத்தை அவரே உண்டாக்கி நம்மை கொடுக்க பண்ணணும்னு நம்ம விரும்பணும். First, we should decide that the Spirit of God should give us a passion to give. ரெண்டாவது அவரே நமக்கு ஏவுதலை தர வேண்டும் என்று காத்திருக்கணும். So second, we should wait that the Spirit of God should give a prompting. கடைசியா மூன்றாவது At last, ஒரு காரியம், வினோதமான ஒரு காரியம். something strange here. அப்போஸ்தலர் நடபடிகள் Acts chapter 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. Acts chapter 3, write down verses 1 to 8. நான் இது நேரம் இல்லாதனால நான் முழுசா வாசிக்க முடியாது. So since we don't have time, we cannot read it இந்த entirely. சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல பழக்கமான சம்பவம். This is a very familiar incident to us. அங்கே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போறாங்க. So it was the hour of prayer, the 9th hour, where Peter and John went to the temple of அப்போ God. அங்க அலங்கார வாசல் அப்படின்ற வாசல்ல ஒரு மனுஷன் பிச்சை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். 40 வருஷமா பிறவியிலிருந்து அவன் அப்படியே முடவனாக இருக்கிறான். So here there was a man who was lame right from his mother's womb, who was sitting at the gate of the temple, which is called Beautiful Gate, to ask alms from them. 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Verse 3 says, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான்னு போட்டிருக்கு. it says he asked alms from those who entered the temple, who seeing Peter and John about to go into the temple asked for alms. இந்த பிச்சைக்காரன் என்ன செய்தான்? So what did this beggar do? பிச்சை கேட்டான். He asked for alms. ஏங்க பிச்சை கேட்றது பிச்சை கொடுக்கறது பெரிய கஷ்டமா? So if someone asks you alms, it is not a big deal to give you alms. பிச்சை கேட்டேன்னு சொல்றது வந்து 10 ரூபாய் கொடுங்க 50 ரூபாய் கொடுங்கன்றது பிச்சை இல்ல. So if you say give me 10 rupees 50 rupees, that is not asking. பாத்திரத்தை தூக்கிடுவான், So they will raise their vessel, அல்லது சத்தத்தை உயர்த்துவான். or they will raise their voice. நம்ம இஷ்டம் என்னவோ அது போடலாம். So we can give how much we desire. நீங்க 10 பைசாவும் போடலாம், 10,000 ரூபாயும் போடலாம். You can give him 10 paise or 10,000 rupees. நீங்க 10 பைசா போட்டதுனால என்ன 10 பைசா போட்டேன்னு 2 அடி கொடுக்க போறது இல்ல. So he is not going to question or beat you just because you give 10 paise. பிச்சைன்றது வந்து நோ கம்பல்ஷன். கொடுக்கனா கொடுக்கலாம், கொடுக்க வேணாம் கொடுக்க வேணாம். Alms is not a compulsion. If you desire, you can give. If you don't like, you need not give. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, But what was surprising me அவனை here, உற்று பார்த்த பேதுருவையும் யோவானையும் பார்த்துட்டு இந்த மனுஷன் நினைக்கிறான், இவங்க போடுவாங்களோ போட மாட்டாங்களோ தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, so as he was looking at Peter and John, whether they will give him alms or not, 6ஆம் வசனத்துல verse 6 says, பேதுரு அவனை பார்த்து சொல்றான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, Peter said, silver and gold I do not have, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். but what I do have I give you. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. எனக்கு இது படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. It was really amazing me when I read this. இந்த மனுஷன் கேட்டது என்னன்னா, அவனுடைய பிளேட்ல வந்து ஏதோ ஒரு ஆகாரத்துக்காகவோ அவனுடைய தனிப்பட்ட தேவைக்காகவோ பிச்சை எடுக்கிறதுக்காக பணத்தை தான் அவன் கேட்டாங்க. So this man just asked for money to fulfill his personal need or for his hunger. ஆனால் பேதுருவுக்குள்ள நிலை கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்னா, காசா கொடுக்கல,
ஆண்டவர் என்ன செய்தார்னா அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அற்புதத்தை அவனுக்கு கொடுத்தார். But the Spirit of the Lord that was living or was dwelling in Peter did not give him as money, but gave him a healing that he expected. நான் சொல்லுவேன், நம்மள ஆண்டவர் எப்படி கொடுக்க பண்ணுவார் தெரியுமா? சில வேளைகளில் நம்மால் யூகிக்க முடியாத வினோதமான வழிகளில் கர்த்தர் நம்மளை கொடுக்க பண்ணுவார். So sometimes the Spirit of the Lord will give us a peculiar leading to give in a peculiar way. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. It is really amazing. தேவை காசு தான். His need is money. ஆனா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய வல்லமையை அனுப்பி அவனுடைய தரித்திரத்தை ஒரே நாள்ல இனி என்னைக்குமே அவன் பிச்சை எடுக்காதபடி கர்த்தர் மாற்றி போட்டார். But the Spirit of the Lord sent His Spirit, His power, and just changed the situation that he will not beg anymore in his life. இந்த கிரியை ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் செய்ய வல்லவர். The Spirit of the Lord is also able to do the same work even today. அவங்க எதிர்பார்ப்பு few coins, வெறும் சில சில்லறைகள் தான். Their expectation is only few coins. ஆனா நீங்க கூட நினைச்சிருக்க மாட்டீங்க, கர்த்தர் நம்மை கொண்டு கொடுக்க பண்ணும்போது சில வேளையில யாருடைய மனதிலையும் உதிக்காத காரியங்களை கர்த்தர் செய்ய வைப்பார். But sometimes you will also not notice it, you would have also not thought about it, but the Lord will bring some peculiar leading in you where God will do things beyond expectation. இதுவரைக்கும் யார் இப்படி ஒரு பிச்சை போட்டது கிடையாது. No one has given him arms like this in இதுவரைக்கும் யார் இப்படி கொடுத்தது கிடையாது. No one have given him anything like this earlier. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. Such kind of incident never happened so far. அவன் ஏதோ ரெகுலரா செய்யறது போல செய்தா. He was doing something as according to his regular. எல்லாருடைய கண்கள்ல ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா தெரிந்த ஒரு ப்ராப்ளத்தை ஆண்டவர் அவனோட பிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஆண்டவர் கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். But here which appeared as a financial problem, but the Lord gave a complete healing to his physical problem. எப்போ இது நடக்கும் தெரியுமா? You know, when will this happen? ஆவியானவர் கொடுக்க பண்ணும்போது தான். When the Spirit of the Lord gives you. ஒரு மாம்சத்துல ஒரு மனுஷன் போகும்போது கேட்டதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். When a person goes in a flesh, whatever the beggar asks, he will give it and go. ஆனால் ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவோமானால், but if you are led by the Spirit of God, நாம் கொடுக்கிறது சிலருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் புரட்டி போடும். so whatever we give shall change and transform their life completely. சூழ்நிலைகளையே மாற பண்றது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். The Lord will use us to change the situations. ஆமென். Amen. இந்த காலைல ஆண்டவரே உம்மால் நான் நடத்தப்பட்டு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க வாஞ்சிக்கணும். So this morning you should have a desire, Lord, I should be led by you in giving. சில பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே நிறைய பணம் கொடுத்துட்டா நான் கொடுத்துருவேன். So many people think that if you give money I will give it. எனக்கு நிறைய நீங்க கொடுங்க, நான் கொடுக்கிறேன்னுவாங்க. If you give it more in abundance I will give it. ஆண்டவர் அப்படி நம்மட்ட கொடுத்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நேராவே கொடுத்துட்டு போயிடுவாரு. It is not necessary for God to give through us, He can give it directly. அப்படி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. We should not pray so. நீங்க என்ன என்கிட்ட கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, Lord, no matter whatever you may give it to me or not, என்னை நான் கொடுக்கிறத நீங்க நடத்தணும். You should lead me to give. என்ன ஆச்சரியம் தெரியுமாங்க? You know what is amazing? தாவீது டன் கணக்குல என்ன கொடுத்தான்னா பொண்ணை கொடுத்தான், அதையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. So David gave gold in tons, and which God himself gave it. அவனே சொல்லுகிறான், உம்மிடத்திலே பெற்று உமக்கே திருப்பி கொடுத்தோம். So he himself said, we received it from you and we give it back to you. ஆனா பேதுருவை பாத்தீங்கன்னா அவர் நிலைமையை பாருங்க, வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல. But look at the situation of Peter. He said, silver and gold I do not have. இந்த நிலைமையில வச்சதும் யாரு? So who kept him in this situation? தேவன் தான். It is God himself. தேவன் தான். It is God. நம்மட்ட என்ன இருக்கு எவ்வளவு இல்லன்றதை நீங்க கணக்கு பார்க்காதீங்க. So don't calculate what you have or what you don't have. ஐயோ எனக்கு தாவீது மாதிரி டன் கணக்குல கொடுக்கிற மாதிரி பொண்ணு இல்லையே. So I don't have gold in tons like David to give. அல்லது நிறைய வச்சிருக்கேன், என்ன வேணாலும் நான் கொடுப்பேன். Or don't think that I have more in abundance, I can give whatever I want. அப்படி கிடையாது. Not that way. ஆண்டவரே, Lord, எனக்கு டன்ல இருந்தாலும் சரி ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி, no matter whether I have in tons or if I don't have anything, ஆண்டவரே மாம்சத்துல கிடையாது, it is not in flesh, என் ஞானத்துல இல்ல, not in wisdom, ஆண்டவரே ஆவியானவர் என்னை கொடுப்பதற்கு நடத்த வேண்டும். but the Spirit of the Lord should lead me to give. சில வேளையில அந்த 40 வருஷமா அந்த வேலை அந்த பிச்சைக்கார உட்காந்துருந்தான் பாருங்க, அவனுக்கு 1 டன் கோல்டு கொடுத்தா கூட அவனுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. So maybe if this beggar would have given 1 ton of gold, nothing would have happened in his life. ஆனா அவன் குதித்து எழுந்து துதித்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரப்பண்ணினதுன்னா அவனுக்கு வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு கொடுத்தல். But a peculiar giving or a special giving was the one which made him to leap up, stand, jump and enter into the temple of God. நம்ம நினைச்சிடக்கூடாது பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம், எல்லாம் சாதிச்சிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம். அப்படி கிடையாது. We should never think that we can achieve everything, we can buy everything, we can get everything through money. ஆவியானவர் நம்மை எதை எங்க எப்போ யாருக்கு கொடுக்கணுன்றத அறிந்து உணர்ந்து நாம் செய்யும்போது
மாபெரும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பெரிய திருப்பத்தையும் நம்ம கொண்டு வருவோம். Only when we can understand what the Spirit of the Lord wants us to give, where, when, to what, and what quantity, only then we can bring a great transformation and great joy in them. எல்லாரையும் ஆண்டவர் பொன் கொடுக்க வைக்கல. God did not let everyone give gold. எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்த அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கும்போது, ஏவுதலின்படி ஒப்பு கொடுக்கும்போது, தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி அவங்க கொடுக்கிற ஒப்பு கொடுக்கும்போது பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். Only when people committed themselves to give according to the passion, according to the prompting that which the Spirit gave, according to the peculiar leading which the Spirit gave, only then the Lord did great transformations. ஆண்டவரே, ஆவியானவர் என்னுடைய கொடுத்தல கூட நடத்துங்கப்பா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. You have to pray, Lord, even Lord, you lead even my giving. ஒரு பக்கம் பார்வோன் சொல்லுகிறான், On one side Pharaoh says, நீங்க எல்லாம் போங்க, பொருள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். you all can go, but leave behind the substance, I will take control of them. மோசேயை போல நீங்க சொல்லணும், You should say like Moses, எங்களையும் ஆண்டவர் தான் வழி நடத்துவாரு, it is God who will lead us, எங்க பொருளையும் கர்த்தர் தான் வழி நடத்துவார். and it is God who will lead our things. அதனால குழம்ப கூட விட்டு வைக்க மாட்டோம். Therefore we will not leave behind a wolf. எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். We will take everything. இன்னத இவ்வளவு எப்போ எங்கே கொடுக்கணும்னு கர்த்தர் தீர்மானிப்பார். So God himself will choose and decide what, when, and how much we want to give. அவருடைய தீர்மானத்துக்கும் வழிநடத்துக்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself to his decisions and his leading. எனக்கென்று ஒன்றும் இல்லை. I have nothing for myself. பெற்றதெல்லாம் உம்மிடத்துல இருந்து. Whatever I have received from நான் you. ஒரு பாத்திரம் ஆண்டவரே. I am just a vessel, Lord. உம்முடைய சித்தத்தின்படி கொடுக்க எனக்கு கிருபை தார். Give me grace to give according to your will. ஆவியானவரை நடத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். Let us pray that the Spirit of the Lord may lead us. Thank you Lord Jesus. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you, Lord. எங்கள் கைகளிலே உள்ளது உம்மிடத்துல பெற்றது. Lord, whatever we have in our hand is received from you, Lord. நாங்கள் வைத்திருக்கிற பணமோ பொருளோ கிருபையோ எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. Lord, all the money, the substance, possession, the grace, all we have received from you, Lord. இந்த பேதுரும் யோவானும் சொன்னது போல, Like Peter and John who said, எங்களுடைய பக்தியினாலோ எங்களுடைய சக்தியினாலோ நாங்கள் இதை செய்யல. we do not do it by our power or piety. எல்லாம் தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வல்லமை. It is his grace, his power, and it is mercy of God. ஆவியானவரே, எங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும், Lord, no matter whatever we may have or not, எங்களுடைய கொடுத்தலை நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord will give leading to give, Lord. ஒருவேளை அது பணமா இருக்கலாம், Lord, it might be money, அது சில நேரமா இருக்கலாம், it might be some time, அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், it might be a word, அது ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கலாம், or it might be a small help that we render to someone, அது ஒரு அற்புதமாக இருக்கலாம், or it might be a miracle, அது ஒரு உற்சாகப்படுத்தலா or இருக்கலாம். it might be a motivation. நாங்கள் எதை செய்யும் பொழுதும் ஆவியானவர் எங்களை நடத்தி நாங்கள் செய்து கொடுக்க எங்களுக்கு கிருபை தார். Lord, no matter whatever we do, Lord, give us grace that the Spirit of the Lord may lead us to give, Lord. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்கும்படி எங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we commit our heart that the Spirit of the Lord may give us a passion, Lord. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் இருதயங்களுக்குள்ளே ஏவுதல்களை தருவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we commit ourselves that the Spirit of the Lord may give us a prompting. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் யோசித்திராத வினோதமான காரியங்கள், உலகத்தினை பார்வையில் ஆண்டவரே விலையேற ஒரு விலையில்லாத காரியமாய் தோன்றுகிற ஆண்டவரே காரியங்கள் கூட ஆவியானவரால் நடத்தப்பட்டு செய்யப்பட கிருபை தார். Lord, give us grace that the Spirit of the Lord gives us a peculiar leading, that the things which are not even valued in this world may bring a great transformation, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படும். Let your name be magnified in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற முயற்சியில் இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரை. So today's scripture portion in 180 days Bible reading challenge is from the book of Job, chapter 26 to 30. சோர்ந்து போகாமல் வாசிங்க. Don't lose interest but read it. ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நம்ம சபையாக 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற முயற்சியில்
நாம் உற்சாகம் கொண்டு ஈடுபட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். So I also encourage you to take part in this Bible reading challenge where we can complete as a church the entire Bible by January 31st. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. May the Lord do great things in our life. நவம்பர் மாதத்தின் இறுதியில இரண்டாவது எக்ஸாம் ஆயத்தமாயிருக்கு. So we have the second exam at the end of November month. எல்லாரும் ஆயத்தமாகி நல்லா படிச்சு எழுதுங்க. So everyone be prepared and read it and write it. கடந்த முறை சில பேர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. எல்லாவற்றையும் உள்வாங்கி சீர்படுத்தி அதை இன்னும் அழகாக செப்பனிட்டு நாங்கள் அடுத்த எக்ஸாமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். So last time many gave us suggestions and opinion that certain things were difficult, certain things were hard and big. So we have taken in all your suggestions and we are working on it and are preparing accordingly. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். May God do great things. இது இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்த கிருபை தருவார். May God give us grace to make use of these கர்த்தர் days. உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you all. ஆமென், ஆமென்.